12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 5 இரு பரிமாண பகுமுறை வடிவியல் பயிற்சி 5.1 இரண்டாம் கணக்கு பார்க்கலாம். 2, -1 என்ற புள்ளியை மையமாகவும் 3, 6 என்ற புள்ளி வழி செல்வதுமான வட்டத்தின் சமன்பாடு காண்க என கேட்கப்பட்டுள்ளது. வட்டத்தின் மைய புள்ளியானது 2, -1 என கொடுக்கப்பட்டுள்ளது. மையத்தை h,k குறிப்பிடலாம். h,k என்பது 2, -1 ஆகும். அப்போ வட்டத்தின் மையப்புள்ளி தெரிஞ்சதுன்னா வட்டத்தின் சமன்பாடு பொது வடிவ சமன்பாடு எழுதிக்கலாம். வட்டத்தின் பொது வடிவ சமன்பாடு x - h whole square plus y - k whole square equal to r square. மையமும் ஆரமும் தெரிஞ்சதுன்னா இது சமன்பாடு ஆகும். சமன்பாட்டில் மையப்புள்ளி h,k பிரதியிடும் பொழுது x - h இன் மதிப்பானது 2 ஸ்கொயர் பிளஸ் y - k இன் மதிப்பானது -1 -1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆரம் தெரியாது r ஸ்கொயர். x - 2 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 1 அப்போ y + 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு r ஸ்கொயர். இதில் ஆரத்தின் மதிப்பு நமக்கு என்னன்னு தெரியாது. வட்டமானது 3, 6 என்ற புள்ளி வழி செல்வதாக கொடுக்கப்பட்டுள்ளது. இது 3, 6 என்ற புள்ளி வழி செல்வதால் புள்ளியை வட்டத்தின் சமன்பாட்டில் பிரதியிடலாம். எக்ஸிற்கு பதிலாக மதிப்பு 3 - 2 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய்யின் மதிப்பானது 6 + 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு r ஸ்கொயர். 3 - 2 இன் மதிப்பு 1 ஸ்கொயர் பிளஸ் 6 + 1 இன் மதிப்பு 7 ஸ்கொயர் ஈக்குவல் டு r ஸ்கொயர். 1 + 7 + 7 பெருக்கல் 7 இன் மதிப்பு 49 ஈக்குவல் டு r ஸ்கொயர். r ஸ்கொயரின் மதிப்பானது அப்போ 1 + 49 இன் மதிப்பு 50. r ஸ்கொயர் என் மதிப்பு 50 ஆகும். therefore வட்டத்தின் சமன்பாடு x - 2 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y + 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு r ஸ்கொயரின் மதிப்பு 50 பிரதியிட்டுக்கலாம். தேங்க்யூ.